ஒரு சுண்டக்காய் பத்தின சமையல் தான் பார்க்க போறோம். நார்மலா வந்து டாக்டர் வந்து சாதாரணமாவே பெண்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றாங்க. ஆமா, அது வந்து எல்லாருக்குமே இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு. இப்போ அதுக்காக வந்து எதுக்கு எடுத்தாலும் நம்ம வந்து செவரொட்டி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. ஏன்னா அது கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு பதிலா வந்து ஹீமோகுளோபின் வந்து அதிகரிக்க நம்ம காய்கறியிலே என்னென்ன இருக்கு அப்படின்னா, அதுல வந்து மெயினா வந்து முதல்ல சுண்டக்காய் இருக்கு. அதுல வந்து ஹீமோகுளோபின் வந்து அதிகரிக்குது. அது சாப்பிடறனால. அது வந்து நம்ம குழம்பாவோ, பொரியலாவோ, கூட்டு இன்னும் எது வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம். ஆனா இன்னைக்கு நான் செய்ய போறது ஒரு துவையல் தான். சுண்டக்காய் வச்சு ஒரு துவையல் பண்ண போறேன். எப்போதும் போல அலசிட்டு இப்படி 2ஆ கீறிக்கோங்க. அப்படி கீறினாதான் நம்ம வதக்கையில வெடிக்காது. அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன வச்சிருக்கேன்னு காட்டிடுறேன். 100 கிராம் சுண்டக்காய், ஒரு 15, 20 சின்ன வெங்காயம், ஒரு குட்டியா ஒரு 5, 6 பல்லு பூண்டு, சின்ன அளவு புளி, ஒரு அதான் அரை நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கூட கொஞ்சம் எடுத்துங்க. நான் கம்மியா எனக்கு வேணும்னு எடுத்திருக்கேன். வந்து கடலைப்பருப்பு வேணுனாலும் போடலாம். நான் வந்து கடலைப்பருப்பு எனக்கு ரொம்ப வாய்வுன்னு நான் கடலைப்பருப்பு எடுத்துக்கல. உளுந்து எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இவ்வளவுதான் இது தேவையான பொருள். இந்த துவையலை நம்ம எப்படி ரெடி பண்றது பாருங்க. ஒரு கடாயில வந்து நம்ம எண்ணெயை காய வச்சிட்டோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றினா போதும். அதுல என்ன பண்ணிடுங்க, இந்த காஞ்ச மிளகாயும் போட்டுருங்க, இந்த உளுந்தையும் போட்டுருங்க. இது லேசா வறுபடட்டும். சீரகம் போட்டுருவோம். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தா போடுங்க, இல்லாட்டினா தேவையில்லை. ஆனா போடுறது ரொம்ப நல்லது. சீரகம் வந்து நல்ல ஜீரண சக்தி கொடுக்கும்ல, அதனால இந்த சீரகத்தை போட்டுருங்க. பாருங்க, இப்ப வந்து என்ன ஆயிருக்குன்னா, அந்த உளுந்து வந்து ஒரு லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆயிடக்கூடாது. லைட்டா கலர் சேஞ்ச் ஆனா போதும். இப்ப என்ன பண்ணிருங்க, இந்த சுண்டக்காய் இந்த சுண்டைக்காயும் இந்த வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் ஒண்ணா இதுல போட்டு வதக்கிடலாம். இந்த புளியையும் சேர்த்தே போடலாம். வந்து ரொம்ப ஹைல வைக்க வேணாம், ஓரளவுக்கு சிம்மிலே போட்டு வதக்குங்க. இந்த சுண்டைக்காவும் இந்த வெங்காயமும் நல்லா வதங்கணும். அது வரையும் நல்லா வதக்கி கொடுங்க. வதக்கி பாருங்க, சுண்டைக்காய் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. பாருங்க, நல்லா சுருங்கி வதங்கிருச்சு. அந்த நம்ம போட்ட உளுந்து கூட நல்லா வதங்கிருச்சு பாருங்க. நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. வெங்காயம் எல்லாமே வதங்கிருச்சு. நம்ம கம்மியா தான் எண்ணெய் ஊற்றணும், 2 ஸ்பூனு. அதுவே நல்லா இதாக தான் இருக்கு. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இது நல்லா ஆறட்டும். நம்ம என்ன பண்ணிடுவோம், அதை மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். சுண்டக்காய் துவையல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. எந்த கசப்பும் இல்ல, நல்ல டேஸ்டா இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம், இதை இப்படியே வந்து சாப்பாட்டுல போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பெசல் சாப்பிடலாம். இல்லை நெய் ஊற்றி கூட சுடு சோத்துல போட்டு பரட்டி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா சாம்பார் ரசம் எது இருந்தாலும் இது தொட்டு சாப்பிடலாம். நல்லா இருக்கும் காம்பினேஷன். அதுக்கடுத்து வந்து சுடுகஞ்சி, பழைய கஞ்சி எல்லாத்துக்குமே நம்ம இதை வந்து தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு. சுத்தமா வந்து அந்த சுண்டக்காய் அப்படின்றது யாருமே நம்ப மாட்டாங்க. அதுவும் இல்லாம அந்த கசப்பு துளி கூட தெரியல. ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து ஹீமோகுளோபின் அதிகரிக்கிறனால அதிகமா இந்த மாதிரி செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட டெய்லி சாப்பிட்டுக்காங்க. நானும் இப்ப அதை தான் பண்ண போறேன். அதுக்குதான் வந்து நான் வந்து கண்ணாடி பவுல்ல எடுத்து வச்சிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வச்சு கண்டிப்பா சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது.